பரிசுத்தரே மழையாக பொழியும் பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 ஜலத்தின் மேல் அசைவாடின கர்த்தர் ஆண்டவரே, செங்கடல் மேல் அசைவாடினவர் ஆண்டவரே, இந்த வேளையில எங்க மீது நீர் அசைவாடுவீராக, எங்க பிரச்சனைகள் மீது நீர் அசைவாடுவீராக, எங்க வாழ்க்கையின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. ஓ இந்த வேளையில அப்பா அந்த ஆலயத்தில் நீர் உலாவிக் கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த இடத்துல மெய்யாகவே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிற எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர் அப்பா இந்த வேளையில கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பலவீன பகுதி எல்லாம் பலனாய் மாறிக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் கட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானை எங்கள் கீழ் மடிய பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். மாரநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, மாரநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா. மன்னவன் உண்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உண்மை கண்டு மறுரூபமாகணுமே. விண்ணவர் கூட்டத்தோடு
தோணிக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே எல்லாருக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறது ரொம்ப நல்லதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடல், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்த
போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா என்ற பாடலை நாம் பாடுவோம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றதே. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றதே. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன்,
ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் ஆண்டவர் நம்மளை நிறைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நம்மளை வைக்க போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் வெறுமையை அனுப்ப போகிற தேவன் அல்ல, நம்மளை நிரப்பி அனுப்புகிற தேவன். ஸ்தோத்திரம். அவருடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். ஸ்தோத்திரம். நம்மளை வெறுமையா அனுப்பி விடுகிற தேவன் அல்ல, உங்களை ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்றைக்கு அனுப்ப போகிறார். நல்ல வாய்களை திறந்து நல்ல உற்சாகமாய் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நீங்க துதிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்க தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். துதிக்க தேவ வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் அப்படியே ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. கண்களை மூடி, யாரும் கண்களை திறந்து வைத்து பறக்க பார்க்காம, யாரையும் பார்க்காம, வெட்கப்படாம ஆண்டவரும் நானும் என்கிற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். பயத்தோடு கர்த்தரை சேவிப்போம், நடுக்கத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், நம்முடைய தேவன் நமக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த தேவன். மட்டும் நம்மளுக்கு குறைவில்லாமல், ஒரு குறைவில்லாமல் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல மனதார ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா. நம்மளை ஒவ்வொரு நாளும் மறவாமல் நம்மளை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத தேவன் இயேசு மாத்திரமே. நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மளை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற தேவன். இரவும் பகலும் நம் மீது அக்கறை உள்ள தேவன். அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் நொடிப்பொழுதும் கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிற தேவன். அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குகிற தேவன். அவர் நிறைவாக்குகிற தேவன். ரிகபல குறைவுகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க குறைவோட வந்திருக்கலாம். குறைவான பாத்திரத்தை அவர் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றுகிற கர்த்தர். ரிபலவ சந்தரத ரிகமல வரபல வரவா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்க ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருந்தாரு. இந்த நாட்களிலே அந்த காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற காலம், ஜெயிக்கிற காலம், ஆசீர்வதித்து நம்மளை நடத்துகிற காலம். உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற காலம், உங்க பலவீனத்தை எல்லாம் மாற்றி உங்களை பலவானாய் மாற்றுகிற காலம், எல்லாவற்றிலும் ஜெயிக்கிற காலமா இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற காலம். ரிகமல வசந்தரத ரிகமல
பலவா. ஹalleluya ஹalleluya. நமக்காக யுத்தம் பண்ணுகிற காலம். ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற காலம், உங்களுக்காக பரிந்து பேசுகிற காலம். ஓ ரிகமல ஆண்டவரே, ஓ நமக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவர். ஓ உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவரோட கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களோடு வழக்காடுகிறவரோட கர்த்தர் வழக்காட போகிறார். ரிபலவ சந்தரத ரிகமல வரவா. ஓ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். ஓ ஹalleluya. நமக்காக ஆவி உலகத்தில் யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. ஓ ஹalleluya. உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. ரிபலவ ரத ரிகமலவ சந்தரத ரிகமல வரவல வரவா. ஓ ரியாந்தர வல வரவா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். ரிகவல் எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் தகுதியானவரே. ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் நீரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அப்பா. ஷபல வரவல வரவலவா. ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தீபால கமலவ சந்தரதரி அந்தரவல வரவலவா. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா சொல்லுங்க ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. நான் உம்மை அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் உம்மையே உயர்த்தி கொண்டிருப்பேன். என் ஜீவன் பிரியமானவரே ஆண்டவரே, உம்மையே நான் உயர்த்தி கொண்டிருப்பேன். உம்மையே துதித்து கொண்டிருப்பேன். உம்மையே நான் பாடிக்கொண்டிருப்பேன். வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன்ப்பா ஆண்டவரே. நான் ஆராதிக்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஷபல வரவல வரவா. ஹalleluya 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 ஹalleluya. நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆவியில் களி கூர்ந்து கை கொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆமென். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. நம்ம ஆராதிக்க வெட்கப்படக்கூடாது. நம்ம ஆராதிக்க தயங்கக்கூடாது. ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழத்துக்குள்ள கடந்து போகும்படியாய் ஹalleluya நம்ம விரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் வெட்கப்பட மாட்டேன்ப்பா. நான் துதிக்க வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. நாங்க துதிக்கிற ஸ்தோத்திர ஆராதனையில தேவ மகிமை உண்டு. நாங்க துதிக்கிற ஆராதனையில தேவ பிரசன்னம் உண்டு. நான் துதிக்கிற ஆராதனையில தேவ அபிஷேகம் உண்டு. நாங்க துதிக்கிற ஆராதனையில தேவ அக்கினி உண்டு. ஹalleluya ஹalleluya. நம்ம துதிக்கிற ஆராதனையில அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க துதிக்க துதிக்க அக்கினியின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. நாம் துதிக்க துதிக்க ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் துதிக்க துதிக்க ஹalleluya தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவர். நல்ல துதிங்க, ஓ நல்ல ஆராதனை பண்ணுங்க. தேவ மகிமை இந்த இடத்துல கடந்து வரத்தக்கதாய் ஓ கர்த்தரை உயர்த்துகிற உயர்வு உண்டாகட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி இந்த இடத்துல உண்டாகட்டும். கர்த்தரை நல்ல உயர்த்துவோம், கர்த்தரை நல்ல துதிப்போம். தேவ பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துக்கு கடந்து வர வேண்டும். ஓ ரிபலா பஷந்தரத ரிகமலா பரபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபலா பஷந்தரத ரிகமலா பரபலா பரபலா பரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிபலா பரத ரிகமலா நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஓ நல்ல அபிஷேகத்துல நிரம்பி மாமிசத்தில் அல்ல உள்ளான மனுஷனில் இருந்து ஆண்டவருக்கு ஓ ஹalleluya ஹalleluya உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபலா தரிகமலா பரபலா பரபலா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரீர்தானையா, இதுவரை உதவினீரே. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி இருக்கிறார். அவர் நமக்கு எபினேசர், இப்பட்டும் உதவி செய்த எபினேசர். ஹalleluya. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான்
கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக எல்லாரும் சத்தத்தை வைத்து ஆண்டவரை
அப்பா. உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. ரிபலப சந்தரத ரிபலபலபலப உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஓ, பலத்திற்கு மேல் பலனடைய கிருபை பாராட்டினீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான வேளையை பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வானையின் சிம்மாசனம் பூமியின் பாதப்படின்னு சொன்னீரப்பா. இந்த பரிசுத்தமான நாளில் இந்த காலை பொழுதுல உங்க பாதத்துல காத்திருக்கப்பா. நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம்ப்பா. அதுல ஆண்டவரே உமக்கு சித்தமான வார்த்தைகளை இந்த இடத்துல என் சகோதர சகோதரிகளோடு எங்களோடு நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருக்கலான்னு கேளுங்க. ஏசு இருந்தா என்ன குறைவு? ஹல்லேலூயா. ஏசு இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து உங்களோட தினந்தூரம் பேசுதாரா? என்னோடும் பேசுதாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோடு பேசின வார்த்தைகளை கொஞ்சம் நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. முத பேசுனது எங்கன்னா சாரையும் அடிச்சுக்கிட்டு பேசல. ஹல்லேலூயா. மரண விளிம்பில் பேசினார். ஹல்லேலூயா. கேரளாவில் மருத்துவமனையில் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரத்தில் 4 பேர் ரத்தம் பிடிச்சி ஊற்றுனாங்க. சொன்னா அன்னைக்கு? ஆமாம். அந்த டயத்தில் தான் எல்லாரும் ஒவ்வொருத்தராக கை விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் ரத்தம் கப்பு நிறைஞ்சி வேசியட்டெல்லாம் நனையில தான் அப்படியே கண்ணை உருட்டிய மனைவியை கூப்பிட்டேன். மனைவியும் காணும். ஏன்னா மனைவியும் கைவிடுவா, கணவனும் கைவிடுவாங்க, உலகமே கைவிடும், இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த கண்ணை உருட்டி பார்க்க ஒரு சிலுவை கிடக்கு. சிலுவையிலிருந்து முத பேசினார் என் கூட. ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை பார்த்த உடனே எனக்கு என்ன உள்ளத்தில் வந்ததுன்னா, எங்கள் அப்பா 2 வயசில் தவறிட்டாங்க, உலக அப்பா. ஆனால் ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிட ஏங்கி இருந்தேன். யாரையும் இந்த உலகத்தில் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தெய்வத்தை அப்பான்னு கூப்பிட இந்த உலகத்துல ஒரு உரிமையை கொடுத்திருக்காருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சிலுவையை பார்த்து ஏசப்பான்னு தான் கூப்பிட்டேன். அடுத்த நிமிஷம் மகனேனாரு. உன் பாவங்களையும் சாபங்களையும் எல்லாத்தையும் சிலுவையில மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்க, உனக்கு ரத்தத்தை நான் தாரேன், இனி பாவம் செய்யாதனார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு வார்த்தை அந்த சிலுவையில இருந்து சொன்னாரு. இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் மூலியமா என்னோட பேசுதாரு. ஹல்லேலூயா. அது என்ன வார்த்தை தெரியுமா? இசையா 49:15-16. வேகமா படிங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர் மதில்கள் என்ன சுத்தி இருக்கு, உங்களை சுத்தி இருக்கு, இந்த ஆலயத்தை சபையை சுத்தி இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த உலகத்துல எல்லாரும் மறப்பாங்களாம். மறக்காத தெய்வம், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு ட்ரிப்பு பேசினாரு. அதுக்கு அடுத்து மகளை சென்னையில் கட்டி கொடுத்து, இங்கே தான் கட்டி கொடுத்துருந்து, சென்னையில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரையில் ட்ரெயின் ஏற்றி விடையில் சொன்னால், எப்பா எனக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா. சரிம்மான்ட்டு நான் அசால்ட்டாக வந்து ட்ரெயினில் ஏறிட்டேன். ஏறி உயர பெர்த்தில் படுக்க போகிறேன். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் மகா குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கா, ஆனால் எத்தனை என்ன அறியாத பிள்ளைகள் குழந்தைக்காக இந்த உலகத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. உடனே நான் ஜெபம் பண்ணா
ஜெபம் பண்ணி முடிக்க காலையில் கோயில்பட்டி வந்துருச்சு. அல்லேலூயா. முடிச்சுங்க வந்து ஷவரில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள எங்கள் வீட்டம்மா கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். குளிச்சுக்கிட்டு இருக்கையில் ஆண்டவரே மகா குழந்தை கேட்டால, ஏன் நான் குழந்தை கொடுக்கலன்னு கேட்டேன். கேட்ட ஒன்று ஆண்டவர் சொல்லுதாரு, உன் மருமகா இப்போ மாசமாக இருக்கா. அவள் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால கிறிஸ்டின் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்போ அவள் மாசமாக இருக்கா. 7 மாதமா 8 மாதமானு தெரில. அப்போ அவள் அந்த முறைப்படி அவள் வீட்டுக்கு போன உடனே உன் மகளுக்கு நான் குழந்தைய கொடுப்பேன் அப்படிங்க. அப்போ உடனே நான் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால், ஏன் அவள் இருக்கையிலே கொடுத்தானே அப்படின்னு கேட்கேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கேன். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போமே உன் மகளுக்கு குழந்தைய கொடுத்துட்டேன்னா என்னை பற்றி அறியாமல் உன் வீட்டுக்கு வந்த பிள்ளை வந்திருக்கு. அப்போ நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளை மேலே பாசத்தை அதிகமாக வச்சிருவிய. அந்த பிள்ளைக்கு பாசம் குறைஞ்சிரும். என்னை பற்றி அறியாமல் அந்த பிள்ளை இடறிடக்கூடாது. அதனால் அது போய் அனுப்பிச்சி வச்ச பிறகு உன் பிள்ளைக்கு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு 15 நாள் கழித்து அவளுக்கு எல்லாம் முறைப்படி அனுப்பிச்சி அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். என் மகா வந்து எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அனுப்பிச்சி மறு வாரத்தில் போய் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணுதா. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 139. அது படிங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்காராம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே பேசுறதுக்கு முந்திய இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கற்பத்துக்குள்ள இருக்க குழந்தை யார் நெருக்கி இருக்கா? தேவன் நெருக்கி அவர் கரத்தை வச்சிருக்காரா. அல்லேலூயா. படிங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம். வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு எப்படி கண்ணு வந்தது, முடி வந்தது, நரம்புகள் வந்தது, எலும்புகள் உருவாச்சு. படிங்க. எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை ருசிக்காம இந்திய தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் யார் சொல்லுவா? நான் அந்த 11வது மாதத்துல இருந்து இன்னைக்கு மாதம் வரைக்கும் எத்தனை 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், வாக்குத்தத்த வசனம் கொடுத்து. அல்லேலூயா. ஜவுளி கடை, பெட்ரோல் பல்க்கு, சலூன் கடை, ஹோட்டல், டோல்கேட்டு, போகிற இடங்களெல்லாம் அந்த வசனத்தை கொடுத்து அவங்கள படிக்க சொல்லி அதில் விளக்கம் சொல்லி வந்திருக்கேன். அல்லேலூயா. 100 கார்டு கொடுத்தவன் இப்போ ஒரு 5, 6, 7 வருஷமா 1000 கார்டு இந்த புது வருஷத்துக்கு மட்டும் கொடுக்க வைக்காரு. அல்லேலூயா. ஆனால் அதில் ஒரு எழுத்து தெரியாது. அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்லி ஆவியானவர் இந்த விளக்கத்தை சொல்லி அநேக சிஐடி போலீஸு, வக்கீல், டாக்டரு நிறைய பேர் சுவிசேஷம் அது மூலியமாக அறிவிச்சு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து போலீஸ் குவார்டர்ஸுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு சிஐடி போலீஸு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிங்க தொடர்ந்து. சங்கீதம் 39. நான் விடியற் காலத்து சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் உங்க கை, அவர் கை நடத்துமா? நம்ம எதுக்கு பயப்படுதோம்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பயப்பட வைக்கிறது யாரு? பிசாசு. அல்லேலூயா. அவனுக்கு நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சா பயந்துகிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதிகாலையில் தேவனை தேடணும். ஆமாம், பாஸ்டர் ஏத்தோம் இந்தனால தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நைட்டெலாம் தூக்கம் இல்லை. ஏன்னா அவர் ஊழியத்தை செய்ய போனால் தூக்கம் வராது. அல்லேலூயா. ஆனால் 6 மணிக்கு எங்கள் சபைக்கு 4 ஆராதனை, 6 மணிக்கு போய் 7:45 வெளியே வந்து வேகமாக கிளம்பி 8:30 இங்கே வந்துட்டேன். பாஸ்டர் சொன்ன டயத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் வேலை
மனுஷ வேலை இல்லை. இந்த வேலையை வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆமாம், தொடர்ந்து படிங்க. உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இரவும் நம்மளுக்கு சுத்தி வெளிச்சமா இருக்கும். இப்படி வெளிச்சமா இருக்கு. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்றவன் இருள நடக்க மாட்டான். நாங்க எங்க இருந்தோம்? ஒரு நாள் இருளுக்குள்ள இருந்தோம். சாத்தானுக்கு 3 வேளை கலகிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. நீங்க 3 வேளை தானியேலுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நாங்களும் இப்போ தானியேலை போல ஜெபிக்கும். ஹல்லேலூயா. இருள இருந்தோம். இருள இருந்த எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் இயேசு. ஹல்லேலூயா. ஒரு எழுத்து என்ன படிக்க தெரியாது, ஒரே எழுத்து தெரியாது. 5 எழுத்து எழுதி கொடுத்தா சவுந்தர்னு. இதை வச்சு தேவன் எங்கெல்லாம் அந்த கழுதையை கொண்டு போறார் தெரியுமா? 2016 இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன். அங்க வச்சு இயேசு பேசினார். சிலுவையை சமந்து போன இயேசு சிலுவையை சமந்து போன இடத்துல இப்போ சீனிக்கல் பாவி இருக்காங்க. அப்போ நான் இந்த ஆர்ச்சர்ச்சி ஃபாதரோட போயிருந்தேன். அப்போ 14 ஸ்தலம்னு உண்டு. 13ஆவது ஸ்தலத்தில் நானும் என் மனைவி சிலுவையை சுமந்து போகிறோம். போவையில் டயத்தை பார்க்க கரெக்டாக 1:30 மணி. சூரியனை பார்த்தா மேகமே இல்லை, அப்படியே உச்சியில் அடிக்கி. ஆனால் ஒரு குளிர்ந்த காற்று வந்தது. காற்று வந்த உடனே நான் ஆவியானவர்கிட்ட கேட்கேன், எஸ்ப்பா இது எப்படி குளிர்ந்த காற்று வருது? டயம் 1:30 இருக்குது, சூரியன் உச்சியில் இருக்குது, கீழே சீனிக்கல் பாவி இருக்குது, அப்போ சுடத்தானே செய்யணும், எப்படி குளிர்ந்த காற்று வரும்னு தான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் பேசினார், உன் செருப்பை கலத்துனாரு, உன் மனைவி செருப்பை கலத்து அப்படின்னாரு. கலத்த உடனேமா செருப்பை கலத்து ஆண்டவர் கலத்த சொல்றாருன்னு நானும் கலத்தி நிற்கும். அந்தந்த நாட்டு உலக நாட்டில் இருந்து எல்லாரும் அவங்கவுங்க நாட்டு கொடியை கையில் வச்சுருக்காங்க. ஏன்னா கூட்டம் பல லட்சம் சூழ்ந்து அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கொடியை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம கூட்டத்தோட நம்ம சேர முடியும். அப்போ கையில் ஒரு பக்கம் கொடி, ஒரு பக்கம் சிலுவை. அல்லேலூயா. அப்போ உடனே செருப்பை கலத்திட்டு அந்த இயேசு நடந்து போன அந்த பாதைகளில் இப்போ சீனிக்கல் பாவியிருக்காங்க. அப்போ அந்த கல்லில் நின்ன உடனே ஒரு கூலிங் கல்லுக்குள்ளே இருந்து வாருந்து பாருங்க. அல்லேலூயா. கூலிங் வந்தோடனே ஏசப்பா இது எப்படி வருது அப்படின்னு அப்போ தான் ஆண்டவர் பேசினார். இரவில் 30 லட்சம் மக்கள் மோசையின் மூலியமா வழி நடத்தி வரையில அக்கினி சோலையாக நான் வந்தேன். பகலில் அந்த மக்களுக்கு நான் மேக சமமாக வந்த தெய்வம் இன்னைக்கு நான் மாறாதவர்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ உடனே முழங்கால போட்டு அந்த இடத்துல அழுத. மோசே எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிப்பா, நான் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் பாவி, இந்த தேசத்துக்கு விரோதமாக இருந்தவன், என் கூட பேசுறதுக்கு என்னப்பா தகுதின்னு கேட்டேன். மகனே, எனக்காக நீ போகிற இடங்களெல்லாம் என் அன்பை பற்றி சொல்லுதை பற்றியா, நான் உன் கூடையே இருக்கேன்னாரு. கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறேன். கப்பல் நகருங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை சுற்றி பெரிய வானம் மட்டும் உள்ள கப்பல் நகரே, நீ தர மட்டும் போவான்னு சொல்லி தேவன் ஏதோ அதில் சொல்லியிருக்காருன்னு செவிச்சிருக்காருன்னு பைபிளில் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அடிக்கடி இயேசு கிறிஸ்து போய் சுவிசேஷம் அறிவிச்சாராம். அங்கே செவி கொடுத்து யாரும் கேட்கல. அதனால அது தர மட்டும் பாலடைஞ்சு கிடக்கு. அந்த இடத்த சுற்றி பல நாட்டு மக்கள் கதறி கை நீட்டி கதறி அழுது செவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என் கூட வந்தது ஒரு பாளையங்கோட்டை உள்ள ஒரு டாக்டர் தான். அவர்கிட்ட எதுக்கு சார் இங்கே அழுதாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டேன். இதில் தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி வந்து நற்செய்தி அறிவிச்ச இடம். செவி கொடுத்து கேட்காதனால அவர் ஏதோ சாபம் விட்டார். அது வந்து வானம் மட்டும் உள்ள கப்பல் நகரை தர மட்டும் போனவன இது பாலடைஞ்சு கிடக்கு அப்படின்னாங்க. உடனே எனக்கு ஆவியானவர் நிரப்பின உடனே நானும் கதறி அழுது கண்ணை மூடி குப்பாடு போட்டு கை நீட்டி செவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்தவங்க 65 பேர். அது கர்த்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியாதனால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என் மனைவியும் கூட அதில். அப்போ அழுதுகிட்டு இருக்கல ஒரு வெள்ளைக்கார பொண்ணு எங்கேருந்து வந்தான்னு தெரியல, அவங்க இங்கிலீஷில் பேசிக்கிட்டு குப்பாடு போட்டு வந்து என் கையை பிடிச்சி ஒத்தரி குப்பாடு போட்டு அழுது அவங்களும் செவிச்சாங்க. அல்லேலூயா. அப்படியே செவிச்சு வரலாம். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் யாக்கோப்பு கிணத்தேண்ட நல்ல அது சமாரிய பெண்ணோடு பேசுனது யாக்கோப்பு கிணத்தேண்ட தானே, அந்த கிணத்துக்கிட்ட போய் நிக்கையில் தேவன் பேசினார். சக்கை மரத்துக்கிட்ட ஏறின மரத்துக்கிட்ட நின்று போய் நிக்கையில் தேவன் பேசினார். உங்களுக்கு படிப்பு இல்லை, கல்வி இல்லை, ஞானம் இல்லை, திறமை இல்லைன்னு இயேசுவை மட்டும் சொல்லாமல் விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் யாரை கொண்டு பேசுவார். ஆமாம், இஸ்ரேல் போகிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. நான் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் 200 பேர்னாலும் கூட்டிகிட்டு போவேன். மணியாச்சுன்னா ட்ரெயினில் டிக்கெட்டு போலீஸ் டிடி கேட்காது. கேட்டால் ஒரு சாவி இருக்குது 2 கோச்சுக்கு இடையில, அது லேசாக திருக்கி விட்டால் ட்ரெயின் போக 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் மணியாச்சுன்னு சொல்லிட்டுனா டிடி போலீஸ் கேட்காது. கள்ள ட்ரெயினில் போனவனை 2.25 லட்சம் டிக்கெட் எடுத்து
திருவனந்தபுரத்தில் பிளேட் ஏறின உடனே பிளேட்டுக்கு 2க்கு ஓடையில் இருந்து முழங்கால் போட்டு அழுதேன். கல்லட்டில் போனவொன்னு இந்த பிளேட்டில் ஏறதுக்கு என்னப்பா தகுதின்னு. அப்போ தான் ஆண்டவர் பேசினார். சங்கீதம் 91:14 எடுங்க. தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் என்ன சொல்லன்னு இங்கே உள்ளே வரந்தாண்டி தேவன் பேசலை. அந்த பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இந்த சகோதரி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, தேவன் உன் கூட பேசுன நான் எவ்வளோ பேசியிருக்கேன், அதில் கொஞ்சத்தை நீ சொல்லு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. படிங்க இந்த வசனத்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருப்பதனால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், நாமத்தை அறிந்திருக்கிறதுனால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடைக்கலத்தில் வைப்பாங்க. ஹல்லேலூயா. பிளேட் ஏறி நம்ம இந்தியா விட்டு அந்த எமயமலை அந்த பாடுற போது எனக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கு பிளேட்ல, அந்த மலை பகுதியில் போது இந்த வார்த்தை என் காதுக்குள்ள வருது. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதுல எழுத்து வர அந்த இந்திய மேப்பு தெரியும். அந்த மேப்பு பகுதியில் அந்த இது போவையில் அந்த மலை சரிவில் உயர்ந்த இடத்துல பிளேட் பறந்துகிட்டு இருக்கு. ஆவியானவர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. கல்லையும் மண்ணையும் மரத்தையும் நம்ம கும்பிட்டவங்க ஒரு நாள், இன்னைக்கு நேற்று மீண்டும் மாறாத தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கார். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை சொல்லதுக்கு நீங்கள் நான் வெக்கப்படலாமா? எதுக்கு வெக்கப்படணும்? தண்ணி அடித்தா வெக்கப்படணும், கோவப்பட்டால் வெக்கப்படணும், மாமியார் மருமக சண்டை போட்டால் வெக்கப்படணும். இங்கே மாமியார் மருமக எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஹல்லேலூயா. இருந்தால் வெளியே போகிறதுக்குள்ளே ஒருத்தர் முத்தம் கொடுத்து போங்க, இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. குடும்ப சேவை நிறைய வீட்டில் யா இல்லை, மாமியார் மருமக்குள்ள ஒரு மனம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருந்தால் இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். நீங்கள் மாமியா இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது, மருமக இல்லாமலும் பரலோகத்துக்கு போக முடியாது. யாராச்சும் ஒரு ஆள் காலை பிடிச்சிக்கிட்ட உயரை கூட்டிகிட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஒரே வீட்டுக்குள்ள மகன் மருமகா 2 பேரன் பேத்தி 2 மகனும் மருமகனும் மகளும் மருமகளும் 3 பேரப்பிள்ளையே ஒரு பேத்தி எங்கள் வீட்டம்மா 10 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கோம்? இயேசு எங்கள் கூட மத்தியில் இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து ஓமன் நாட்டில் போய் இந்த பிளேட் இறங்குச்சு. இறங்கின உடனே உலக இன்டர்நெட் பிளேட் தான். உலக விஞ்ஞானிகளும் ட்ரம் வர பிளேட். இப்போ ட்ரம் வந்திருக்காருல்ல, உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படி வர்ற வெள்ளைக்காரங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் செல்வந்தகரும் உலக நாட்டு ராஜாக்கள் வர பிளேட்டு இன்டர்நெட் பிளேட்டான். அது இஸ்ரேலுக்கு போகிறது. அந்த பிளேட்டில் ஏறினவுடனே முழங்கால் போட்டு பிளேட்டை பார்த்தா அங்கேருந்து கடற்கரைக்கு இந்த ஆற்றுக்கும் அந்த பரம் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ பெரிய பிளேட்டு. தலை சுத்துச்சு. ஹல்லேலூயா. அதில் ஏற என்ன தகுதி? அதுலேயும் முழங்கால் போட்டு அழுது ஜெபிச்சேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்வன்னு பைபிளில் அங்கேயே இருக்கு. ஹல்லேலூயா. உன் தலையை நிமிர்ந்து பாரு, ராஜாக்கள் மத்தியில் அமர செய்வன் இருக்கு. உடனே நான் அழுதுகிட்டு இருக்கல, ஆவியானவர் பேசின உடனே அப்படி தலையை நிமிர்ந்து பார்க்க பூரா வெள்ளைக்காரங்களா இருக்காங்க. அவருக்கு மத்தியில் என்ன தேவன் உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம்! இவரை நாங்கள் லேட்டாக ருசிச்சிருக்கோம். எத்தனை பேரோ ட்ரெயினில் வடை போலி முறுக்கு மணியாச்சியில் இட்லி வாங்கி சாப்பிட்டு போனாங்க. ஆனால் எல்லாம் எங்கிட்ட சாப்பிட்டாங்க, இயேசுவை யாரும் கொடுக்கல. நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா மணியாச்சிக்காக ஜெபம் பண்ணாமல் அங்கிட்டு போவாதங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாங்க போனீங்கன்னா ட்ரெயின் இறங்கிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஒரு பரிசுத்தமான ஊராக மாறணும்னு விரும்புது. ஹல்லேலூயா. பாவிகள் நிறைஞ்ச கூட்டம் இங்கே திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் அங்கேருந்து அடியாள் கூலிப்படைகள்லாம் மெட்ராஸுக்கெல்லாம் போகும். இன்னைக்கு இந்த கழுதியை சேர்ந்து எடுத்ததுனால அங்கே ஊர் இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊரில் இருந்து எங்களை எடுத்திருக்காருன்னா உங்களை விடுவாரா? நீங்கள் பரிசுத்தமான கூட்டம். ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகள் கூட்டத்திலிருந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலையும் பாவிகள் வழியிலும் இகழ்வார் குழுவில் இருந்தவங்களை இப்போ இரவும் பகலும் வேதத்து மேலே பிரியமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் பாக்கியவதி. ஒரு நாள் 60 கத்தி வண்டிக்குள்ளே இருந்தது, இன்னைக்கு 2 பைபிள் இருக்குது. ஆனால் ஒரு எழுத்து தெரியாது. இதை சுமக்கிறவனையும் இதை கேட்கிறவனும் இதை தியானிக்கிறவனும் பாக்கியவான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. இது சுமந்தா உங்களை சுமப்பார், இதை மறந்துட்டீங்கன்னா உங்களை மறப்பார். ஹல்லேலூயா.
படிக்க தெரியுதே தெரியலையோ சுமங்க. உங்க தலைமுறைகள் 1000 தலைமுறை நினைவு கூறுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இப்போ என் பேரன் 1.5 வயசு, அவனே இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கான். ஒரு பாஸ்டர் என்னை வீட்டுக்கு மாதம் கரெக்டாக வந்துடுவார். வந்து உட்கார்ந்துருக்காரு. எங்கள் வீட்டம்மாட்ட போய் 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து அவர் பைபிளை கையில் பைபிளை வச்சுட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். பைபிளை தூக்கிக்கிட்டு அதுக்குள்ளே 100 ரூபாயை வைத்தான். வயசு என்ன? 1.5. ஹல்லேலூயா. உடனே அவர் என்ன சொன்னார், என்ன நினச்சி ஆச்சரியமாக இருக்குனாரு, எல்லாம் அந்த கழுதைக்கு அவர் கொடுத்த பாக்கியம் அப்படின்னு. ஹல்லேலூயா. எசாயா 44:3 என்ன சொல்லுது? படிங்க வேகமா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இடத்துல ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஊற்றுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்கறது உலக மனுஷர்கிட்ட இப்படி கேட்போம், இப்படி கேட்போம், இப்படி கேட்போம், இப்படி கேட்போம். ஆனால் ஊற்றுறது எப்படி? இப்படி ஊற்றுறது. அப்போ அங்கே எங்கேருந்து ஊற்றப்படுது? பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஜீவ நதி உங்களுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் சங்கதிக்குள்ள ஊற்றப்படணும். சங்கீதம் 128 என்ன சொல்லுது? படிங்க வேகமா. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை கொடியை போல் இருக்குமா? ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். கன்றுகளை போல இருக்குமா? ஹல்லேலூயா. இப்போ 3 பேரன் ஒரு பேத்தி. ஆமா, பேரன் மகனுக்கு பிறக்கிற பேரனுக்கு பிறக்கிறதுக்கு முந்தி என் மருமக ஆள் பிழைக்காதுன்னு 2 டாக்டர் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்படி கொண்டு போயிருங்க ஆட்டோவில், உள்ளே கொண்டு வர வேண்டாம் பிழைக்காத பிள்ளை அப்படின்னு கைப்பிடிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க. நான் அந்த டாக்டர் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் உள்ளே எந்த ரூம்னு சொல்லுங்கள், அந்த ரூமில் போய் நான் ஜெபம் பண்ணுதேன், நீங்கள் கொண்டு வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்பிடுங்கண்ணே. உடனே சரி அவரை விட்டுருங்க அப்படின்னாங்க. அது இந்து தான், அவர் பேர் பிரபு, அந்த அம்மா பேர் ராஜேஸ்வரி டாக்டர். உடனே ரூம்பை காட்டினாங்க. ரூமில் போய் ஏசப்பா உங்கள் ரத்தத்தை இந்த ரூம்பை அறையை பொழுது தெளிக்கிற என் மருமகா இங்கே உயிர் இல்லாமல் வரலாம், இதை விட்டு வெளியே போயில உயிரோடு போகணும் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. உடனே பாஸ்டர் சர்ச்சையிலேருந்து சபையிலேருந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்னாச்சு உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னாங்க. இல்லை உயிர் சேதம் வரவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ ஒன்றும் பயப்பட வேணாலும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அதே 2 புருஷன் முன்னாடி டாக்டர் கோயில்பட்டில் பிரபு ஆஸ்பத்திரின்னு, அதே ஆஸ்பத்திரியில் மறு வருஷத்தில் யோவான்னு என் பேத்தி சொல்லுதா, தாத்தா தம்பிக்கு என்ன பேர் வைக்க போறியங்க 3ஆவது மாதத்தில் தம்பி அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. அதனால் என்ன பேர் வைக்க போறியான்னு சொன்னான். அப்போ என் கூட காளைப்பாண்டியன்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு உண்டு. அப்போ காளைப்பூன்னு வைக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட காளைப்பூன்னு வைப்போம் அப்படின்னா. தாத்தா அதில் வேண்டாம், உங்கள் கூட ஒரு கண்ணாடி போட்ட தாத்தா வருவாரா, அவர் பேரையா வைக்க போறியா அப்படிங்க. உடனே என்னம்மா அப்படின்னா, இல்லை இந்த பேர் வைங்க அப்படிங்க. அவளுக்கு வயசு எத்தனைங்க? அப்போ 4 வயசு. அவள் சொல்லுதா யோவான் வைங்க அப்படிங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நாள் என் மருமகா பைபிள் படிக்கல, யோவானை பற்றி எலிசபெத்து வீட்டில் போய் அன்னை மரியாள் சந்திக்கையில் அந்த வார்த்தையை தேவன் பேசியிருக்காரு. அதே பேரை வச்சு மறு வருஷத்தில் ஆம்பளை பிள்ளையாக அந்த ஆஸ்பத்திரியில் பிறக்க வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு கூட ஆப்பிள் பழம் 2 வசனப்போடு வாங்கி, அந்த திருப்பதி படம் சாமி படம்லாம் இருக்குது, ஆனால் ஊசி போடுறத செக் பண்ணுற இடத்துல வசன போட மாட்டியிருக்கேன். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் டாக்டர்களுக்கு ஆமாம் பைபிளோ வசன போட வாங்கி கொடுத்துடணும். இந்துக்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சி போறீங்களா, கல்யாணத்துக்கு போறலாம், வசன போடு வாங்கி கொடுங்க, பணம் கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும். ஆமாம், பணத்தையும் சேர்த்து மொய் செய்யுங்க, ஒரு வசன போடையும் வைங்க. ஹல்லேலூயா. நான் போகிற இடங்க பூரா அப்படி தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி இஸ்ரேலுக்கு போய் வரையில் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா பெகஸ்தா குளத்துக்குள்ளே போயிருக்கேன். அது எந்த 8th நாட்டிலேயே ஏதோ பகுதியில் இருக்குது. அதில் நிறைய வாலிப பிள்ளைய வெள்ளைக்காரங்க நின்னாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு ஆண்டவர் ஏங்குதாரு உள்ளத்தில். உடனே அவங்களுக்கு எப்படி சொல்ல மொழி தெரியாது. உடனே அவங்ககிட்ட என்ன ஒரு போட்டா எடுத்துக்கலாமா ஒன்றா அப்படின்னு. ஹல்லேலூயா. உடனே செல்லில் போட்டா ஒன்றா நின்று அந்த பிள்ளைங்க ஒரு 10-20 பிள்ளையா பூரா வாலிப பிள்ளைய காலேஜில் படிக்கிற பிள்ளைய இது பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இப்படி போட்டா பிதா சுதன் பரிசுத்த ஆவியர்னு சொல்லி
ஜீவிக்கிறார் இயேசு, ஜீசஸ் அப்படின்னு. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஜீசஸ். ஹல்லேலூயா. எப்படியாச்சும் மொழி தெரியாதல நம்ம என்ன செய்யணும்? இஸ்ரேலில் போய் அங்கே எய்த்தில் ஜோர்டானில் ஆப்பிரிக்காவில் அப்படி 4 இடத்துல மொழி தெரியாதல சிலுவை போட்டே சுவிசேஷம் அறிவித்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு ஊமை அறிவிக்கான், கண் தெரியாதவங்க அறிவிக்காங்க, 2 கால் இல்லாதவங்க அறிவிக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, மொழி தானே தெரியல, சிலுவை போட்டுட்டா இயேசு வந்துருந்தாரு. ஹல்லேலூயா. எப்படியாச்சும் நம்ம இயேசுவை அறிவிக்கணும். இந்த தேசம் வந்து கொடுமையாக இருக்குது பாருங்க. திருச்செந்தூருக்கு போய்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ கூட்டம். இங்கே போய் குளிச்சுட்டு வராங்க நிறைய பேர். இனிமேல் குளிச்சுட்டு வர்றவங்களாம் இது உள்ளே வரணும், ஞானஸ்தானம் எடுக்க. ஹல்லேலூயா. இப்படிலாம் செவிக்க நம்ம ஆத்துமா பாரத்தை தேவன் பார்ப்பாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க. கேட்கணும். நீங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அவங்க இந்த தாமிரபரணி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போனா எப்படி? ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல பிரியாணி பாஸ்டர் அடிக்கடி போடுறாங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைங்கிற பிரியாணியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இதை விட்டு ஒரு ஆத்மா தாண்டி போய் அது நரகத்துக்கு போச்சுன்னா உங்கள்கிட்ட தான் கேட்பாரு. ஹல்லேலூயா. நான் உள்ள வரையில் எங்களுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் போயிட்டு குளிக்க போகிறாங்க. எசப்பா அவங்கெல்லாம் ரசிக்கப்படன்ட்டு பின்னாடி காரில் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஆமாம். இப்படி நம்மளுக்கு ஆத்மா பாரம் வேணும். ஆத்மா பாரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே திருப்தி கிடையாது, சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஏங்கி நின்னேன். இப்போ 10 பேருக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த வருஷம் 90 பேருக்கு வயசான பாட்டிகளுக்கும் விதவைகளுக்கும் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்க வச்சார். ஹல்லேலூயா. எனக்கு மாத வருமானம் ஒன்றும் கிடையாது. மாதம் ஒரு 25 ரூபா வாடகை வருது. ஹல்லேலூயா. இதுதான். ஆனால் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணேன், அதில் நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ 2 வருஷமாக ஆண்டவர் அதையும் நிப்பாட்டி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆனால் வானத்து பறவைகளை பாரு, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அதுக்கே நான் உணவு கொடுக்கல, ஒன்றை கைவிடுவேன் நான் மகனே மகளங்காரு. ஹல்லேலூயா. நம்ம என் பையனுக்கு 10 ரூபா சம்பளம் வாங்குதான். 10 ரூபாயில் 4 ரூபா பஸ் அரிச்சு 6 ரூபா தான் வருது. ஆனால் அந்த 6 ரூபாயை வச்சு இந்த 20 ரூபாயை வச்சு 40 ரூபா செலவாகுது மாதம் ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் இந்த 40 ரூபா எப்படி ஆகுதுன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர். 5 அப்பத்தி 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்து பந்தி அமர்த்தின தெய்வத்துடைய பாதப்படி நின்ன இடத்துல போய் நான் நின்று ஜெபம் பண்ணேன் இஸ்ரேலில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கும் மாறாதவர். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. அதுலேயும் 10ல் 1 மடங்கு எடுத்து 3-4 மிஷினரிகளுக்கும் அனுப்புனேன், சபைக்கும் கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிக்காரு. ஹல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கையில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் நிறைய நம்ம கொள்ளையடிச்சிட்டோம் ஆண்டவர்கிட்ட. எங்கே கொள்ளையடிச்சிருக்குன்னு கேட்கலாம். பைபிள் எடுங்க, மலைக்கியா 8 எடுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கொடுக்க வேண்டியதில் வஞ்சிக்கும். எங்கள் வீட்டம்மா மொதல் இப்படி தான் 3 லட்சம் ரூபா வந்தது. 3 லட்சம் ரூபா வந்த உடனே 30,000 கொடுக்கவா அப்படின்னா, இந்த 3 லட்சம் யார் கொடுத்தா? ஹல்லேலூயா. 3 லட்சம் கொடுத்தது யாரு? உங்கள் ஐயா வீட்டிலேருந்து வரல, எங்கள் ஐயா வீட்டிலேருந்து இல்லை, பரலோக ஐயா வீட்டிலேருந்து வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படி சொன்னேன். 30,000 எடுத்து வை, அடுத்தால 50,000 கொடுப்பாருன்னு. ஹல்லேலூயா. அதே மாதிரி 5 லட்சம் மறுபடியும் வந்தது, 50,000 எடுத்தோம். அப்படி ரோட்டில் ஒரு குடியிருக்க வீடு கொடுக்க மாட்டாங்க மணியாச்சுன்னா கோயில்பட்டியில். அதே இடத்துல கீழே 8 ரூம்பு, மேலே ஒரு 2 ரூம்பு, அதில் ஜெவ அறை 1, 2ஆம் தாய்க்கு ஒரு அறை. ஹல்லேலூயா. ஏன்னா தாய் தகப்பனை மட்டும் வயசானவங்கள விட்டுறாதுங்க. விட்டுட்டீங்கன்னா ஏசு உங்களை விட்டுருவார். ஹல்லேலூயா. அவங்கள ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன் தாயின் தகப்பனை கணம் பண்ணுனா உன் ஆயுசு நாட்கள் பெருகும், நீ எடுக்கிற முயற்சியில் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. மாமனார் இருந்தால் டெய்லி காலையில் இயேசுவின் நாமத்தில் அவங்க காலை தொட்டு கும்பிடுத்துட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், அன்றைக்கி ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவங்க சந்தோஷப்பட்டாலே உங்களுக்கு 10 வருஷம் கூடும். ஹல்லேலூயா. எங்கள் அம்மாவை 103 வயசு வரைக்கும் என் தாய் என் கூட இருந்தாங்க. 5 வயசில் சாரையை வடிக்க தீட்டலில் போனேன். 13 வயசுலலாம் ரத்தத்தோட போலீஸ் அடித்து முள்ளுக்குள்ளே வரட்டும், அதிலிருந்து தப்பிச்சு வந்து 2 மணி நேரம் கழித்து தாய் மடியில் கிடந்த அழுவேன். தாய் கண்ணீரோட தேங்கனையை வச்சு துணியை வச்சு அந்த முள்ளுகளை எடுத்து ரத்தத்தை தொடச்சி திருப்பி சாரை எடுப்பு கொடுவாங்க. ஒரு தகப்பன் இல்லைன்னா தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்காங்கன்னு என் தெய்வம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு.
ஹல்லேலூயா. அந்த தாய் என் கூட இருக்கையில் இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இப்போ தாயாக தகப்பனாவும் எங்கள் அப்பா இயேசு என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் அந்த பருவு இப்போ உலகப்புறமான இருக்கையில் அந்த தாய் ஆசீர்வாதம் சந்தோஷம் கிடைச்சிது. இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தெய்வம் வார்த்தை எனக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தை எங்க இருக்கு? எடுங்க, யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கா? ஆண்டவர் வருகையில் உங்களை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போறாரு. எப்படி டெஸ்ட்? மருத்துவம் ஊசியில் மருந்து எடுத்தா இல்லை ரத்தத்தை எடுத்தா கிடையாது. தூதர்கள் வந்து உங்க முழங்கால தூக்கி பார்ப்பாங்க. முழங்கால் தேஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. தேஞ்சிருந்தவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்கும் முழங்காலில் நின்னா தான் நம்ம தேசத்தை என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும். இல்லைன்னா பிசாசு ஆளுக பயங்கரமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேவனை நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும், உழைக்கணும். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவங்காரு. பழைய எதுக்கு நம்ம கேட்க வேண்டியது? கேட்கறதை கேட்டுட்டா அவர் கொடுக்கறதை கொடுக்க போறாரு. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. எப்படி கேட்கறது? யோவான் 14:14 எடுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ இந்த பேசும் தெய்வம் உங்களுக்காக எனக்காக இந்த திருச்சபையில இந்த ஆலயத்துக்குள்ள இந்த சபைக்குள்ள காத்திருக்காராம். எங்க காத்திருக்காரு? இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டர் அம்மா யாருங்க வந்து தூத்து கிளீன் பண்ணதுக்குள்ளேயே அவர் வந்து காத்திருக்காராம். எசையா 30:18 எடுங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்த தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் பாக்கியவதி. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மாலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் ஜெபம் பாஸ்டர் நடத்தினாலும் நீங்க காத்திருந்தாதான் பாக்கியவான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. காரணம் எங்க பாக்கியவான் பாக்கியவதி? சபைக்குள்ள மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற தெருவில், நீங்க இருக்கிற குடும்பத்தில், நீங்க இருக்கிற சொந்த பந்தத்தின் மத்தியில யாரெல்லாம் உங்களை ஒரு அற்பமா பார்த்தாங்களோ வச்சாங்களோ அதே இடத்துல உங்களை பாக்கியவான் பாக்கியவதியா மாத்துவாரு. ஹல்லேலூயா. அப்படி பைபிள்ல அநேகரோட தேவன் பேசியிருக்காரு. யாரோட பேசினாரு? அன்னாள் என்ன செஞ்சா? தலை குனிஞ்சு நின்னா குழந்தை இல்லைன்னு. தேவனோ பேசினாரா? ஹல்லேலூயா. எஸ்தர் ஒரு தகப்பன் தாய் இல்லாத சகோதரி தானே. அவ எத்தனை நாட்டுக்கு ராணி ஆனா? 127 நாட்டுக்கு, நம்ம இந்தியாவையும் சேர்த்து. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. யாரால நீங்க தள்ளப்படுதீங்களோ, ஒதுக்கப்படுதீங்களோ, கண்ணீரோடு கவலையோடு குழப்பத்தோடு சோர்ந்து அலைகிறீங்களோ, உங்களை தான் தேவன் தேடி அலைகிறார். ஹல்லேலூயா. அவரை தேடி செல்கிற தெய்வம். சங்கீதம் 115 படிங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். எல்லா மகிமை யாருக்கு வரணும்? கர்த்தருக்கு வரணும். இதுல கவனமா இருக்கணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி? அவர் கிருபை, 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 கிருபைதான். ஹல்லேலூயா. கலர் ட்ரெயினில் போனவன 5 பிளேட்டில் பறக்க வச்சிருக்காருன்னா அவர் கிருபை. எங்கள் அப்பா கலெக்டர் இருந்தாலும் நான் போயிருக்க முடியாது. ஏசப்பாவே எனக்கு அப்பாவா வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஒரு ஊழியக்காரரையும் ஒரு பையனையும் கொண்டாங்களா ஒரிசால, கொன்னவர் இப்போ ஊழியக்காரர் ஆகிட்டாராம். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆக்குவார் ஆண்டவர், விட மாட்டார். உங்கள் வீட்டில் குடிகாரங்க யாராச்சும் இருக்காங்களா, மோசமானவர் இருக்காங்களா, அவங்கள ஒதுக்கிறாதுங்க. ஆமாம், நீதிமொழிகள் 23:29 என்ன போட்டிருக்கு? அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நாடு பாவத்துக்கு பெருகிறது காரணம் குடி தான். குடி வந்த உடனே என்ன செய்யுது? குடி வந்த உடனே செல்போனில் போதையில் போவாங்க, ஆக்சிடென்ட் ஆவாங்க. குடி வந்த உடனே திருடுவான், கொள்ளையடிப்பான், வெட்டு குத்து ஆகுது. இந்த மிருகம் ஓடிய ஒரு மிருகத்தை கொல்லாது, அப்படித்தானே? ஒரு குட்டி யானை குட்டி கடற்குள்ளே விழுந்துட்டு இந்த யானை சுற்றி சுற்றி வருது காப்பாற்ற. இந்த ஒரு மான் ஏதோ ஒரு இடத்துல கிடந்துட்டு ரோட்டில் வந்து கார்களெல்லாம் பாடி அதை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுங்க, என் ஜனம் உள்ளே கிடக்குன்னு. ஆனால் ஒரே மனித குலத்தில் பிறந்துட்டு மனிதனை அழிச்சிக்கிட்டு இருக்கமே. ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், இன்னைக்கு இயேசு பக்கத்தில் வந்துட்டார். மகனே மகளே, உனக்காக கல்வாரி சிலுவையில் இந்த பாரு, என் கையைப்பார், காலைப்பார், தலையைப்பார். பெருமையும் மேட்டிமையும் கொண்டு வந்து நம்மளை பிரித்து வச்சுட்டான் பொல்லாத பிசாசு. ஹல்லேலூயா.
ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. சோதர ஆண்டவரே, அப்பா நான் துதிக்கிறப்பா, போற்றுகிறப்பா, புகழுகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. நீர் நல்லவரப்பா, நல்லவரப்பா. பாவிகளை தேடி வந்த தெய்வம் அப்பா, பாவை சேற்றில் கிடந்த என்ன தேடி வந்தீரப்பா. என் சகோதர சகோதரிகள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்காங்கப்பா, குடிக்கு அடிமையா இருக்காங்கப்பா, குடிக்கு அடிமையா இருக்காங்க, போதைக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அடிமையா இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே மனம் திரும்பணப்பா, மனம் திரும்பணும். இந்த நெல்லை மாவட்டம் முழுவதும் மனம் திரும்பணப்பா, மனம் திரும்பணும். சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் மனம் திரும்பணப்பா, ரட்சிக்கப்படணும்ப்பா, ரட்சிக்கப்படணும். இந்த தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும். குடிக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. அவங்களை தொடுங்கப்பா. அவங்க குடிக்கிறதெல்லாம் அவங்க ரத்தமா மாறணும்ப்பா, உங்க ரத்தமா மாறி அவங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா. உண்மை தவிர மனம் திரும்பதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. இந்த உலகத்துல எத்தனை ட்ரீட்மெண்ட், மருந்துகளோ, ஆலோசனைகளோ, கவுன்சிலிங் கொடுத்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இருந்து கழுவி சுத்திகரித்து இந்த கழுதையை வாழ வைத்த தெய்வம். ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு, இந்தியா, உலகத்துல எங்க எங்க போதவத்துக்கு சிக்கி கிடக்காங்களோ ஒவ்வொருவரையும் ரட்சித்து மனம் திரும்ப செய்ய. குடியால எங்க தேசம் பாலடைதப்பா. சொந்த பிள்ளைய தகப்பன் கற்பழிக்காப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கற்பழிச்சு கொள்ளுதாங்கப்பா. இப்படிப்பட்ட கொடுமைகள் மாறணுமப்பா, மாறணும். மனையறங்க, கிருபையா இருங்க. தொடர்ந்து இதுக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஒரு ஆத்துமா பாரத்தை கொடுங்க. இந்த சபை போதகர்களையும் உங்க மனைவி பிள்ளைகளையும் கூட ஊழியம் செய்யற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்க ஊழியங்கள் பெருகட்டும். சபைகள் கிராமம் முழுவதும் பெருகட்டும். இந்த ஆலயங்கள் நிரம்பி வடியட்டும். ஆண்டவரே, அடியான நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கடமை மட்டும் செய்திருக்கோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ராஜன் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே. தாவீதின் மைந்தன் சொல்லுவோம், தாவீதின் மைந்தன் இயேசு ராஜன் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாவே எழும்பி துதித்திடுவார், சகோதரராலே புகழப்படுவாய். யூதாவே எழும்பி துதித்திடுவாய், சகோதரராலே புகழப்படுவாய். உன் கரம் கொண்டு உன் சத்துருவின் பிடரியை தினமும் பிடித்து தூக்கிடுவாய். உன் கரம் கொண்டு உன் சத்துருவின் பிடரியை தினமும் பிடித்து தூக்கிடு. சொல்லுங்க எல்லாரும், என் கரம் கொண்டு என் சத்துருவின் பிடரியை தினமும் பிடித்து தூக்கிடு. திரும்ப சொல்லுவோம், இந்த கரம் கொண்டு என் சத்துருவின் பிடரியை தினமும் பிடித்து தூக்கிடுவார். அப்படி நின்ற வண்ணமாய் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி வலது கையை அப்படி உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கை ஆளுகை செய்கிறதா இருக்கட்டும் அப்பா. ஏசாவின் கைகள் வேட்டையாடுகிறதாக இருந்தது, ஏசாயாவின் கைகள் நாடோடியாய் திரிந்ததாக இருந்தது. ஏசாயா இல்ல, ஏசாவின் கைகள் ஸ்தோத்திரம் 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 நன்மை செய்ததை விட தீமை செய்ததுதான் அதிகமா இருந்தது. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க கை அந்த ஏசாவின் கைகளை போல இருக்குமானால் இன்றைக்கு அந்த கையை தேடி வந்து பிடிக்க விரும்புகிறார். இந்த கையை நீங்க ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவரே அப்பா இந்த கையை நான் உங்க கையில ஒப்படைக்கிறப்பா, என் ரெண்டு கையும் கூட உங்க கைகளை ஒப்படைக்கிறப்பா. ஏசப்பா, ஹல்லேலூயா. அவனுடைய கைகள் தீமை செய்தபடினால கை வலிக்கலாம், அப்படியே பிடிக்க பார்ப்போம். கை வலிக்கலாம், அதுதான் நம்ம செலுத்துற கிரயம். ஐயோ, எத்தனை தீமைகள் செய்த கைகளப்பா. ஏசாவின் கைகளை போல நன்மை செய்யாத கை இந்த கை. ஆனாலும் இந்த கையை உங்க கைகளோட நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தீமை செஞ்சதுனால அவன் கை அவன் சகோதரனுக்கு அடிமையாகி விட்டது. அவன் பாவம் செய்தபடினால அந்த கை அவன் சகோதரனுக்கு சேவை செய்கிறதாக மாறிவிட்டது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கைகளை உங்க கைகளோட நான் ஒப்படைக்கிறப்பா. அவன் எப்படி அழுதானோ எப்படி ஒப்பு கொடுத்தானோ தெரியாது. கர்த்தர் அவன் கைகளை தேடி வந்து பிடித்தார். ஒரு நாள் ஏசாவின் கைகளை கர்த்தர் தேடி வந்து பிடித்தார். ஹல்லேலூயா. நீ மேற்கொள்ளும் காலம் வந்ததே, முகங்கள் அனைத்தும் முறிந்ததே. நீ மேற்கொள்ளும் காலம் வந்ததே, உன் முகங்கள் அனைத்தும் முறிந்ததே. உன் கழுத்தில் உள்ள உன் கட்டுகள் அனைத்தும் அருந்து முறிந்து ஒழிந்ததே. உன் கழுத்தில் உள்ள கட்டுகள்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செங்கடலை பிளப்பதற்கு கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. ஆனா அது ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருந்தது. எப்ப வரைக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம். மோசேயே ஜெபம் பண்றாரு, அப்பா செங்கடலை பிளங்கப்பா, பின்னாடி பார்வோன் வர்றானா, ஏதாவது செய்யட்டும். ஆண்டவர் சொல்றாரு 14 யாத்திராகமம் 14 அதிகாரத்துல, நீ இன்னும் வேண்டிக் கொண்டு நிற்கிறது என்ன? உன் கரத்தை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசே என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தான் செய்யணும். ஆனாலும் அவர் சொல்றாரு, மோசேயினுடைய கை ஒரு கோலை பிடித்து நீட்டும் வரைக்கும் செங்கடல் பிளக்காது. ஆனா ஒரு மோசே தன் கோலை நீட்டின உடனே, கையை நீட்டின உடனே எத்தனை வலிமையான செங்கடலும் இரண்டாக பிளக்கும். என் கரம் கொண்டு என் சத்துருவின் பீடரியை தினமும் பிடித்து தூக்கிடுவார். என் கரம் கொண்டு என் சத்துருவின் பீடரியை தினமும் பிடித்து தூக்கிடுவார். நம்ம சத்துருவை நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம எதிரியை நம்மளால மேற்கொள்ள முடியாது. ஆனா நம்ம கையை கொண்டே நம்முடைய சத்துருவை நொறுக்கும்படிக்கு ஒரு தேவன் நம்முடைய கைகளை பலப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது ஏசாவின் கைகளாக இருந்தாலும் அந்த கைகளுக்கு முன்பதாக அவன் சகோதரர்கள் தண்டலிட்டு பணியும்படி செய்வார். 7 விசை புனிந்து பணிந்து அவரை கிட்டி சேரும்படி செய்கிற தேவன் அந்த மேற்கொள்ளும்படியான காலம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சகோதரரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்கள் அணைக்க ஆதரிக்க அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க உன் மேல நுகத்தை வச்சிருந்தாங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த நுகத்தை கர்த்தர் முறித்து போடுகிறார். இனி அவர்கள் உன் பட்சமாய் வந்து உன் தயவை நாடி குனிந்து பணிந்து நிற்பார்கள். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்த தேவ பிள்ளையே, நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு மோசமான பின்னணி இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாராயம் காய்க்கிற ஒரு பின்னணி, மனுஷரால் வெறுக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற பாவம் சாபம் நிறைந்த ஒரு பின்னணி உனக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வேளை வரும்போதோ ஆண்டவர் அந்த சாபத்தை, அந்த பாவத்தை, அந்த நுகத்தை முறித்து உன் மேல தம்முடைய ஆளுகையை வைத்து உன் கைகளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். உன் கையை பிடிச்சு உன் சத்துரு மேல வைப்பாரு. ஹல்லேலூயா. என் கரம் கொண்டு என் சத்துருவின் பீடரியை தினமும் பிடித்து தூக்கிடுவார். என் கரம் கொண்டு என் சத்துருவின் பீடரியை தினமும் பிடித்து தூக்கிடுவார். நம்ம சொல்லுவோம், என் கரம் கொண்டு சத்துருவின் மேல உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு, சுதந்திர காற்றை, வெற்றியின் காற்றை சுவாசிப்பதற்கு கர்த்தர் உனக்கான வேலையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏசாவினுடைய நாட்கள் வந்த உடனே, அவன் மேற்கொள்ளும் காலம் வந்த உடனே, இத்தனை வருஷ காலமா ஜெயித்த அவன் சகோதரன் அவனுக்கு முன்பதாக பணிந்து வரும்படி செய்தார். நான் சொல்றேன், ஸ்தோத்திரம். உங்க கையை உங்க சத்துருவின் மேல வைப்பார். உங்க கையை கொண்டு உங்க சத்துருவின் பிடரியை பிடிச்சு தூக்குவார். அவனால ஒண்ணு செய்ய முடியாது, அவனால ஒண்ணு செய்ய முடியாது. உங்க சத்துருவால உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. உங்களை விட அவன் எவ்வளவு பலமுள்ளவனா இருந்தாலும் அவன் உங்களுக்கு முன்பதாக அடங்கி போவான். அவன் உங்களுக்கு முன்பாக தோற்று போவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோமா? பரலோக தகப்பனே, எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் சத்துருவின் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க. வியாதியின் மேல, பாவத்தின் மேல, பிசாசின் மேல எனக்கு கொடுத்த ஜெயத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சத்துருவின் பிடரியை பிடித்து தூக்கும்படியாக என் கைகளை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்களோடு இரும் மீது அந்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.